வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். மயிலாடுதுறை அருகே திருவாலங்காட்டில் வெடி தயாரிக்கும் தொழிற்சாலையில் வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளி உடல் சிதறி பலி, 3 பேர் படுகாயம். போலீசார் விசாரணை. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு மாதா கோயில் மெயின் ரோடு காவேரி ஆற்றங்கரை பகுதியில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு வெடி தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ளது. தகர சீட்டால் மேற்கூரை அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் 4 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் தீபாவளி பண்டிகை, கோயில் திருவிழாக்கள், திருமண வைபவங்களுக்கு நாட்டு வெடிகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தொழிலாளர்கள் வெடி தயாரித்து கொண்டிருந்த போது வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட திருவாடுதுறையைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த திருவாலங்காட்டைச் சேர்ந்த கலியபெருமாள், லட்சுமணன், விருதுநகர் ஊத்தங்காடு கிராமத்தைச் சேர்ந்த குமார் ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குத்தாலம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து குத்தாலம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வெடி விபத்து குறித்து தடவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்த பின்னரே வெடி விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது தெரியவரும் என, அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்தார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்தவர்களை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அவருக்கே தெரியல, அவங்க ஸ்டாம்ப் தான் இறந்தது. 4 பேருக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். அதாவது வந்து ராடு யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் அது மீறி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கிடையில் வந்து அந்த 4 பேரில் ஒருத்தர் இறந்துட்டார், 2 பேர் கிரிட்டிக்கலாக இருக்குது. இப்போ ஜிஹெச் மயிலாடுதுறை ஜிஹெச்சில் இருக்காங்க. ஜேடி டெஸ்ட் சொல்லியிருக்கு. ஜேடி கண்டிஷன் பார்த்துட்டு பக்கத்தில் திருவாரூரா தஞ்சாவூரா எங்கே ரெஃபர் பண்ணணும். நம்ம நார்மலாக வரும்போது இந்த மாதிரி வரும்போது திருவாரூர் தஞ்சாவூர் தான் ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணி முதல்ல அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். அதுதான் மற்றது நாங்கள். ஓகே, தேங்க்யூ.